ஹே கைஸ், இயர்லி மார்னிங் 2 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு தலைக்குந்தா தான் விசிட் பண்ண கிளம்பிட்டேன். நான் என்னென்ன வேணுமோ எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நைட்டு எங்கள் ஏரியா பார்க்க எனக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அது யோசிச்சுட்டு போகும்போது கரெக்டாக டீசல் இல்லைன்னு ஒரு குரல். யாருமே எங்கள் வீட்டில் தான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு டீசல் போட போனோம். டீசல் போட்டுருக்கும்போது சடனாக திரும்பி பார்த்தா என் பொண்ணு தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. அவங்களையும் பாவம் பாய் சொல்ல வச்சு அவங்களும் பாய் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து எங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற ஊட்டி ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு, அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. யாருமே இல்லை, டிராஃபிக்கே சுத்தமாக இல்லை சொல்ல போனால். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பெண்டு ஏறும்போது எங்களுக்கு முன்னாடி ஹெவி வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு ஓவர் டெக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக அவங்கள பின்னாடியே போயிட்டு இருந்தோம். ஃபைனலாக தலைக்குந்தா ரீச் ஆயாச்சு. இது காலையில் 5 மணியா இல்லை சாயந்தரம் 5 மணியான்னு எங்களுக்கே அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு, எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் தான் நினச்சோம் சீக்கிரமாக போயிட்டோன்னு. எங்களுக்கு முன்னாடி 3 மணி 2 மணிக்கெல்லாம் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க போல். அவ்வளோ ஒரு கூட்டம். இறங்குனா முடியவே இல்லை, அவ்வளோ ஒரு குளிர். நானும் என் பொண்ணையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வாயிலேருந்து புகை வந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செடியில் அதுக்கப்புறம் புல்லெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோஃபால் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எகெயின் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்னோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வர வழியில் தான் ஒரு கார் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோஃபால் ஆகிருந்துச்சு. அப்படியே அந்த பனிக்கட்டி எடுத்து கையிலே கொஞ்சம் தொட்டு பார்த்து அங்கேருந்து கிளம்பிட்டோம்.